இல்லை சில நேரங்களில் ஐரோப்பியர்கள் வந்து ஒரு கொடுங்கனவு காண்றாங்க, ஒரு பகல் கனவு காண்றாங்க. அதாவது ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து அப்படிங்கிறது அந்த பகல் கனவு அப்படின்னு சொல்றாங்க. நான் போனேன் இல்லையா, இப்போ நான் எப்படி போனேன், விசா வாங்கிட்டு 2 நாடுகளுடைய அனுமதியோடு போயிருக்கேன். 2 நாடு அனுமதியோட சரியான நுழைவாயிலோட உள்ளே போய் பேப்பரை காட்டி இதுதான் என்னை வந்து அமெரிக்காவுக்கு வர சொல்லியிருக்காங்க, எனக்கு அதுக்கான வரதுக்கான தகுதி இருக்குது, அனுமதி கொடுத்து சட்டப்பூர்வ நான் அனுமதி வந்திருக்கேன், சட்டப்பூர்வமாக நான் வந்திருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நான் சில விஷயம் எங்கேயுமே பேச முடியாது. அதை பற்றின கலந்துரையாடல எங்கேயுமே நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா, குடும்பத்தை என் ஒய்ஃப் கிட்ட பேசினாலும் நான் வாய் தந்து பேசுவேன். அது என்ன உள்ள விஷயம் இருக்குன்னு நான் யார்கிட்டையும் பேச முடியும். ஸோ அதுக்கான நான் டிஸ்க்ளோசர் செய்ய முடியாது. ஈலான் மஸ்க்கு இருக்கிறது அந்த கிளியரன்ஸ்லேயே ஹையஸ்ட் லெவல் கிளியரன்ஸ், டாப் சீக்ரெட் கிளியரன்ஸ் தான். பர்சனல் பேஜ் உங்களுக்கு ட்விட்டரை எப்படி அவர் மாற்றிருக்காருன்ற விஷயம் தெரியுமான்றதை ஜனங்க புரிஞ்சுக்கிட்டா தெரியும். ட்விட்டர் பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனியாக இருந்துச்சு. சில நிதி வந்து இந்திய தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்தியாவில் இல்லை நாங்கள் இல்லையா, அது பங்களாதேஷ்க்கு தான் போயிருக்கு அந்த அதான் அப்படி 2-3 விஷயங்கள் பேசப்படுது. பட் யூஎஸ் சைடு என்ன வேணா ஸ்ட்ரக்சரலாக என்ன பண்ணிட்டாங்க, என்ன ஸோ இப்படி சொல்கிறேன்னு, நம்மளுக்கு ஒரு 10 பங்காளிங்க இருக்காங்க வச்சுக்கோங்க. ஒரு பங்காளி வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனையும் எந்த நேரத்தில் ஆரம்பிச்சுட்டா அவன் வெட்டி சாவான் தான் நமக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயமும் சொல்லலாம். இப்போ எப்படி வந்து முஜாஹிதீனை வந்து சப்போர்ட் பண்ணி ஆப்கானிஸ்தானில் அரசுக்கு எதிரான ஒரு புரட்சி இயக்கமாக்கி அதை ரஷ்யாவுக்கு உழவு பார்க்க வச்சு கடைசி அவனுக்கிட்டே பிரச்சனை ஆனால் டோராபாவில் போய்ட்டு அவங்க மேலே குண்டை போட்டு இளவெஞ்சி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். அமெரிக்காவில் 18 ஆண்டுகள் பணிபுரிந்து இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபர். அண்மையில் விடுமுறைக்காக இங்கே வந்திருக்கிறார். அவரோட பேச நிறைய இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார், உங்கள் பேர் கூட சொல்ல மறந்துட்டேன். மிஸ்டர் கார்த்திக் ரங்கராஜன் சார். உலக நாடுகள் முழுக்கவே வலதுசாரி இடதுசாரிங்கிற 2 மோதல்கள் காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்களாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கலவரம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே இதை வந்து சிஏ பண்ணிட்டாங்க, அமெரிக்கா பண்ணிட்டாங்க. சில நேரங்கள் அது உண்மையாகவும் இருக்கும், சில நேரங்கள் வந்து தங்கள் மீதான பழியை போக்குவதற்காக அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்ற ஒரு சாக்கு போக்காகவும் ஒரு பழி மாற்றுதலாகவும் கூட இருக்கும். அதே மாதிரி வலதுசாரி அரசாங்கங்களுமே கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் இந்த மாதிரியான பயங்கரவாதிகளை உள்ள அனுப்புகிறாங்க, அல்லது சில நாடுகளில் இருந்து இந்த மாதிரியான இல்லீகலான கிரைம் பண்ணுறவங்க உள்ளே வந்துடுறாங்க, இப்படி சொல்லி மக்களில் இயல்பாக வரக்கூடியவங்களை அல்லது ஒரு நெறியற்ற மனிதர்கள் இயல்பாக நடந்துக்கிட்டா கூட அதை வந்து ஒரு இன்னொரு அரசாங்கத்து மேலே, இடதுசாரிகள் மேலே, எதை இயல்புன்னு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இல்லை அதாவது அவங்க வந்து ஒரு முறையற்ற வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான், ஒரு கிரைம் பண்ணுறவங்க மீன்ஸ் அதை நான் சொல்கிறேன். அப்போ அப்படி இருக்கிறவங்க தான் அவங்கள நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணணும் தான், அவங்கள ஒரு நெறியான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகணும் தான், அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதை வந்து இன்னொரு நாட்டு மேலே, ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தின் மேலே, ஒரு இடதுசாரி தத்துவத்தின் மேலேயே கொண்டு போய் பழியா போடுற மாதிரியான ஒரு அரசியல் உள்ள கட்டமைக்கப்படுதா சார்? 2 பக்கமும் செய்வாங்க. அது 2 பக்கமே பண்ணுறாங்க. 2 பக்கமும் செய்வாங்க. ஓகே, நான் அது ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ கம்யூனிசத்தின் தலைமை பீடம்னு எதை சொல்லுவீங்க? கம்யூனிஸ்ட் அகிலத்தை சொல்லுவாங்க, ரஷ்யாவை தான் சோவியத் தான் சொல்லுவாங்க. ஓகே, ரஷ்யாவில் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்குறேன். புட்டின் இஸ் நாட் ஃபுல் கம்யூனிஸ்ட், சரியா? அதனால நாடே கம்யூனிஸ்ட் நாடா இல்லை, நாடே கம்யூனிஸ்ட் நாடா இல்லை. ஆனால் சட்டத்துக்கு வெளியே அடியாளுங்களை அனுப்புறதுங்கிற வேலையை இன்னைக்கும் கம்யூனிஸ்ட் நாடுகள் பண்ணுது. வாக்னர் குரூப் மாதிரியான வாக்னர் குரூப் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ரஷ்யன் மிலிட்ரியே ஒரு பக்கம் வச்சிருக்காங்க, பிரைவேட்டா தன்னாட்டுக்காரங்களை ரஷ்யாவுடைய பேரை சொல்லாமல் உள்ளே இருக்கிறது வாக்னர் குரூப் மாதிரியான ஆளுங்க வச்சுருக்காங்க, சரியா? அடுத்து உக்ரைன் எடுத்துப்போம். தனக்கான போர் பண்ணணுங்கிறது, ஸோ ஒரு மாதிரி வலதுசாரி இடதுசாரியில் மாட்டிக்கிட்டது தான் உக்ரைனும். 2 நாடுகளும் மாட்டிக்கிட்டாங்க. 2 நாடு. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ரஷ்யா வந்து நாஜிசத்துக்கு எதிராக வேலை பண்ணிச்சு, ஹிட்லரோட முடிவுக்கு காரணமாக இருந்தது வந்து கம்யூனிஸ்ட் தத்துவம் தான் பேசுகிறோம், சரியா? ஸோ அதே தத்துவத்தை சார்ந்து வந்தது தான் உக்ரைன்னு பேசுகிறோம். ஸோ இது ஒரு பெரிய குழப்பமான விஷயம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தெரியும். ஐடியாலஜிக்கலாக சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இதே உக்ரைன் தனக்கு வந்து தன்னாட்சி வேணும்னு சொல்லுது. இதே உக்ரைன் என்ன பண்ணுது, தன்னுடைய மிலிட்ரி செய்ய முடியாத விஷயத்த தன்னோட மிலிட்ரியா இல்லாமல் தனியாக ஒரு குரூப்பை போட்டு செய்யுது. அதுக்கு பேர் அசாஃப் பெட்டாலியன். இது ஒரு மெர்சனரி மாதிரி, கூலிப்படை மாதிரி, எல்லாமே மெர்சனரி குரூப்ஸ் தான். நீங்க ஆனா இத மாதிரி அமெரிக்காவுமே நிறைய முறை சிஏஏ மூலமாக உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. நீங்க இன்னைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தான் முஜாஹிதீன் ஒரு காலத்துல ரஷ்யா உளவு பார்க்கறதுக்காக அமெரிக்கா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு இருக்கிற தாலிபான். என்ன அது ஓரளவுக்கு பிரச்சனை வேற மாதிரி அங்கங்க மாறி போய் கடைசியா அது அமெரிக்காவுக்கு பகையாம. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த சிஐஏல ஆபரேட்டிவா இருக்கிறவங்க 1,00,000 பேர் வச்சுப்போம், சரியா? உளவாளிகள் அதிகாரிகளா இருக்கவங்க. அதுல இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டான்னு வேலை செய்யறவங்க ஒரு 30,000-40,000 பேர் தள்ளி விட்டுருவோம்.
60,000 பேர் இது வேலையை செய்கிறாங்கன்னே வச்சுப்போம். Yeah. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ம். அமெரிக்காவோட மக்கள் தொகை 35 கோடி. என்ன 60,000 பேர் செய்கிற பழி 35 கோடி பேர் மக்கள் மேலேயே போய் விழுது. இப்போ இங்கே என்ன பேசுகிறாங்க? அமெரிக்க ஏகாதிபத்தியம், என்ன அமெரிக்க முதலாளித்துவ இது திமிர், என்ன அப்புறம் பெரிய அண்ணன் மனப்பான்மை, இதெல்லாம் அமெரிக்கா மேலே பழியாக விழுதுல்ல. இதெல்லாம் ஜனங்க ஓட்டு போகிற ஜனங்க இதெல்லாம் எதிர்பார்க்குதா? கிடையாது. நானே கஞ்சி கஷ்டப்படுறேன், எனக்கே கஷ்டமாக இருக்குது. என்ன Okay. நீ ஏன்டா இங்கே இருக்கிற காசு எடுத்துட்டு போய் இப்போ இந்த யூஎஸ்ஐட் பிரச்சனைலாம் இப்போ வெளில வந்திருக்கு. என்ன ம். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பக்கம் கால் வைக்கிறதுல கண்ணி வெடி மாதிரி ஒரு Okay. ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ Okay. நீங்கள் பார்த்தீங்கனாலே எஸ். எதுக்கு இதெல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் டேக்ஸ் கட்டுறவங்க காசில் 6ல் ஒருத்தன் பட்னியில் இருக்கான். அமெரிக்காவில் ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே தெரிஞ்சது தான். ம். 6 பேரில் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் பட்னியில் தான் போய் படுக்கிறாங்க. என்ன இவங்க எத்தனை லட்சம் கோடி எடுத்துகிட்டு போய் வெளில கூட்டியிருக்காங்க. வெறும் உக்ரைன் வாரில் மட்டும் இன்னி வரைக்கும் 300 பில்லியன்றாங்க. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி வரையும் பேசும்போது 200 பில்லியனா 17 லட்சம் கோடி. ஓகே. சரியா? 17 லட்சம் கோடி ப்ளஸ் இன்னொரு 8.5 லட்சம் கோடி, 25 லட்சம் கோடி எடுத்துகிட்டு போய் என்ன உக்ரைன் மாதிரி ஒரு நாட்டில் கொட்டியிருக்காங்க. என்ன எதுக்கு கொட்டணும்? பெரிய இவ்வளோ வாருக்காக. எல்லாமே வந்து நான் உன்னை உள்ளே எடுத்துகிட்டு வரேன், நீ எனக்கு கமிஷன் கொடு, நீ என்னை உள்ளே எடுத்துகிட்டு வரேன், நான் உனக்கு கமிஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி மாற்றி டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் பண்ணுறாங்க. இதில் அமெரிக்கா மட்டும் இல்லை, உலக நாடுகள் நிறைய பேர் டிஃபென்ஸ் ஆனால் இந்த கான்ட்ராக்டர் 17 பில்லியன் நீங்கள் சொன்னீங்க, 17 லட்சம் கோடி சார். இந்த 17 லட்சம் கோடியில் பெரும்பான்மையானது வந்து ஆயுத வியாபாரர்கள், தரகர்கள், அது ஆயுத வியாபாரிகளுக்கு கூட போயிருக்குன்னு சொல்கிறாங்களா சார்? அப்படி மட்டும் கிடையாது. ஓகே. மருந்து விற்கிறவங்களுக்கு கூட போயிருக்கலாம், அல்லது வாட்டவர் நீங்கள் சொல்கிற மாதிரி போராட்டம் பண்ணுறவங்க காசு கொடுத்து தான் போராட்டம் பண்ணாங்க. ஓகே. அதையும் சொல்லிடலாம். தூண்டி விடுறாங்க. என்ன நான் வந்து இதே மாதிரி தான் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். ஏன்னா அங்கே அந்த ஒரு என்னோட நண்பரோட ஒரு கலந்துரையாடலில் பேசினதே அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் மை செல்ஃப். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், சில பேர்லாம் என்ன சம்பாதிப்போ, நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க, 8 மணி நேரம் இங்கே வேலை செய்கிறீங்க, உங்களால் மாதத்துக்கு எவ்வளோ சேமிக்க முடியும்? சும்மா கேட்குறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பர்சனல், பட் சும்மா ஒரு 4000 ரூபாய் 4000 ரூபாய் சேமிக்க முடியுது. என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 4000 ரூபாய் சேமிக்கிறீங்க, வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் சேமிக்க முடியுது. ஆமா. உழைக்கிற உங்களுக்கே ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணி 50,000 ரூபாய் தான் சேமிக்க முடியுது. வேலைக்கே போவோம், போராட்டம் மட்டுமே பண்ணுறேன்னு சுற்றின்னு சில பேர். நீ என்னெல்லாம் பண்ண புரிஞ்சதே கிடையாது. அந்த நாட்டு புரிஞ்சதே கிடையாது. ஆனால் அமெரிக்கா காசு வந்திருக்கு, என்ன எவனோ கொடுக்குறான், எவனோ அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறான், இப்படிலாம் சொல்கிறாங்களா? அந்த எவனோங்கிறது யாருன்றது இப்போ இந்த யுஎஸ்ஏஐடி வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கா தெரிய வருது. நான் அமெரிக்காவிலேருந்து அப்படியே இந்தியாவுக்குள்ள வரணும்னு நினச்சா நீங்களே வந்துட்டீங்க. அது மாதிரி தான் எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க். ஓகே. அமெரிக்கா ஒரு நாட்டுக்குள்ளார பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைக்குதுன்றாங்க. அது அமெரிக்கா நினைக்கல. அமெரிக்காவில் நிழல் அரசாங்கம் நடத்துகிற 1% குறைவானவங்க ஒரு நிழல் அரசாங்கம் நடத்துகிறாங்க. இட் மீன்ஸ் கார்பரேட் ஆர் கார்பரேட்லாம் கிடையாது. அது கார்பரேட்னு சொல்கிறது வந்து கம்யூனிஸ்ட் வார்த்தை. ஐ டோன்ட் யூஸ் தட் வேர்ட். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். கார்பரேட் ஆப்பிள் கார்பரேட். அது புரிஞ்சுக்கலாம் சார். யாருன்னு சொல்ல வரீங்க? நான் கேட்குறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், பங்களாதேஷில் ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. பங்களாதேஷ் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ புதுசாக இப்போ பங்களாதேஷில் வந்து பிரதமராக கூட இல்லாமல் என்னமோ தலைமை ஆலோசகர் அப்படின்ற பேரில் வந்து முகமது யூசுஃபை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இவருக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்க, சின்ன சின்ன மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்ணியிருக்க, சின்ன சின்ன கடன்களை கொடுத்துருக்க, மக்களுக்கெல்லாம் வந்து பணத்தை வந்து பறந்துபட்டு தான் வந்து மாற்றி கொடுத்துருக்கீங்க. அதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கும் ஆட்சி அதிகாரம் நடத்துறதுக்கு. இப்போ ஐசிஐசிஐ பேங்க் சேர்மன் எடுத்துமே பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்களா? ஐசிஐசிஐ பேங்க் சேர்மனே பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்களா? ஆர்பிஐ கவர்னரை பிரைம் மினிஸ்டர் ஆக்குனது நம்ம நாடு தானே. அந்த தகுதி இருக்குன்றதுனால ஆர்பிஐ உடைய முதல்ல அவர் எக்கானமிஸ்ட், அவர் பிரதமரா எப்படி இருந்தான்றது ஒரு தனி டாபிக். ஒரு தடவை கூட மக்களவையில வந்து வெற்றி பெறல. அவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர். அதுதான் நான் சொல்றேன். சோ மக்களை சந்திச்சு ஓட்டரசியல நிக்கிறதுங்கிறது வேற ஒரு கணக்கு. நீங்க பிசினஸ்ல பெரிய ஆளா இருக்கீங்க, அதனால உங்களை ஏத்துக்குது. ட்ரம்புக்கே அந்த கேள்வி தான் கேட்கறோம். உங்களுடைய அரசியல் அனுபவம் என்ன? அவரே ஓப்பனா சொல்றாரு, எனக்கு அரசியல் அனுபவமே கிடையாது, ஃபர்ஸ்ட் 4 வருஷம் கேவலமா தான் நான் ஆட்சி நடத்தினேன், எனக்கே தெரியுங்கிறாரு. அதாவது தன்னுடைய முதல் டென்யூரை அவரே ஒத்துக்கிறாரு. மோசமானதுன்னு சொல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, வாஷிங்டன் டிசில நான் வாழறதுக்கே போன ஆள் இல்ல, நான் மொத்தமே வாழ்நாள்ல நான் 18 நாள் 20 நாள் தான் நான் தங்கியே இருந்திருக்கேன் வாஷிங்டன் டிசில. ஒயிட் ஹவுஸ்ல, வாஷிங்டன் டிசில அந்த நகரத்துல ஒயிட் ஹவுஸ்ல தங்குறதுல, ஒயிட் ஹவுஸ்ல வந்து அதிபர் தான் தங்குவாங்க. மொத்தமே அவர் அதிபர் 2017 அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 18 நாள் வந்து தங்கி அந்த ஊர்ல இருந்து தங்கி பார்த்ததுன்றதே ஒரு 18 நாள் தான் இருந்திருக்கேன். 18-20 நாள் தான் கணக்கு சொன்னார் அவர். நான் நாட் கரெக்டா தெரியல, பட் ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள். அவ்வளவுதான் நான் வாஷிங்டன் டிசில இருந்திருக்கேன். வாஷிங்டன் டிசின்ற நகரம் எப்படி எங்கோ, அங்க இருக்கிற அரசியல் கட்டுமானம் எப்படி எங்கோ, அங்க இருக்கிற அதிகாரங்க என்ன மாதிரியான அனுபவத்துல இருப்பாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது.
அதிபர் தேர்தலில் நிற்கணும், ஜெயிக்கணும், வரணுன்றது வந்துட்டேன். ஆனால் எனக்கு பாதி கட்சியோட சப்போர்ட், என் சொந்த கட்சியிலே பாதி கட்சியோட சப்போர்ட் எனக்கு இல்லை. ரிபப்ளிகன் பார்ட்டில ரிபப்ளிகன் பார்ட்டிலே எனக்கு ஏதுவாக யாரெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்களோ அவங்கள வச்சு தான் நான் ஒரு அரசாங்கம் நடத்தினேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் எஃபிஷியண்டாக நடத்தினேன்னு நினைக்கிறேன். என்ன ஆனால் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஒரு கிரிட்டிசிசமும் இது உனக்கு தெரியுமா, இது உனக்கு தெரியுமா இருக்கும்போது, ஏன் இது நமக்கு காதுக்கு வரமாட்டேங்குது, எவனோ ஒருத்தன் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறானே, இது எப்படி மறைக்கிறாங்க, இந்த மறைக்கிறதுனால இவனுக்கு என்ன ஆதாயம், இதை நான் உட்காந்து யோசிச்சுட்டே தான் வந்து 4 வருஷம் ஓட்டிருக்கேன். எனக்கு சரியான அரசாங்கம் அமைக்கிற வாய்ப்பு இப்போ தான் வந்திருக்கு. நான் இந்த 4 வருஷம் நான் நல்லா நடத்துவேன்றது அவர் சொல்கிறதே வாய் வார்த்தை. ஸோ இது வந்து if you look at it, tying back to what நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதுக்கு திரும்ப கனெக்ட் பண்ணுறோன்னா, எல்லா இடத்துலையும் போயிட்டு தனக்கு ஏதுவான ஆட்கள் வரணும் அப்படின்னு எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கும். ரஷ்யாவும் எதிர்பார்க்கும், அமெரிக்காவும் எதிர்பார்க்கும். தனக்கு ஏதுவான ஆள் வரணும்னாக்கா அப்போ எல்லாருக்கும் ஏதுவான ஆள் வைக்கணும்னா 4 கேபினெட் நடத்தணும். 4 பவர்ஃபுல் நாடு இருக்குது, 4 கேபினெட் தனியாக நடத்தணும். அப்படின்னு அது வாய்ப்பு இல்லை இல்லையா? ஒரு ஜனநாயகத்தில் அது வாய்ப்பு கிடையாது. ஸோ எப்படி நெளிவு சுழிவு பார்த்து நடத்தணுமோ அப்படி தான் பண்ண முடியும். வேறஸ் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு, அதிக பவர்ஃபுல்லான நாடு. ஸோ இதெல்லாம் பேசும்போது அமெரிக்காவோட இந்த சைடும் பேசணும். ஒரு கஷ்ட நஷ்டம்னா முதல்ல உதவிக்கு வர நாடு அமெரிக்கா தான். ஒரு பிலிப்பைன்ஸில் ஒரு டைஃபூன் புயல் வருது, ஹரிக்கேன் வந்து அஃபெக்ட் ஆகுது. முதல்ல போய் இறங்கி உதவி பண்றவங்க தான். ஏன்னா உலகம் பூரா நேவல் பேஸ் வச்சிருக்காங்க. எங்க இருந்தெல்லாம் டக்குன்னு போய் உதவி பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு மிலிட்டரியா மட்டும் இல்லாம ரெஸ்கியூ ஃபோர்ஸாவும் வைக்கிறாங்க, ரிலீஃப் ஃபோர்ஸாவும் கொடுக்குறாங்க. அவங்க எடுத்துட்டு போய் மிஷன்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறது தான் வருதுன்றத, கொடுக்கறதும் அமெரிக்கா தான் ஒரு வகையில பார்த்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் அமெரிக்கா பத்தி சொல்றது கிடையாது. அமெரிக்காவுடைய அந்த பெரிய அண்ணன் மனப்பான்மைன்றது ஏன் தானா செட் ஆச்சுனாக்கா, அது ஒண்ணுதான் அந்த சைஸ்ல அவ்வளவு பெரிய பவர்ல இருந்திருக்கு. கடந்த 200 இப்போ அடுத்த வருஷம் 250வது சுதந்திர ஆண்டு சரியா? இந்த 250 வருஷத்துல இவ்வளோ பெரிய பொருளாதாரமா, இவ்வளோ முன்னணி பொருளாதாரமா ஒரு நாடு இருந்திருக்கு அப்படின்னா, இத்தனை சின்ன ஜனத்தொகை வச்சுட்டு இன்னைக்குமே 35 கோடி தான். சைனா வந்து 4 மடங்கு 150 கோடியில் இருக்காங்க. என்ன இதுக்கு முன்னாடி ரொம்ப மக்கள் தொகை குறைவா இருந்த காலகட்டமும் இருக்கு. அன்னைக்கும் பெரிய பொருளாதாரமா இருந்திருக்காங்க. அன்னைக்குமே பெரிய பொருளாதாரமா இருந்திருக்காங்க. அதுவும் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்கள வாங்க எங்க நாட்டுக்கு வந்து குடியேறுங்கன்னு வருஷம் கண்டிப்பா 10 லட்சம் பேரை தன்னோட ஜனத்தொகையில சேர்த்துக்கிட்டு தான் இருக்கு அமெரிக்கா. 10 லட்சம் கண்டிப்பா கொடுக்கணுங்கிறது அமெரிக்காவோட பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டத்திலேயே இருக்கு. ஒரு நிரந்தர குடியுரிமை கொடுக்கறது, பெர்மனன்ட் ரெசிடென்சி, கிரீன் கார்டு கொடுக்கறது. என்ன வருஷம் 10 லட்சம் பேரை தன்னுடைய தன் நாட்டுல குடியேறினவங்களா சேர்த்துக்கிறாங்க. ஆமா, இந்த நம்பர்ல யாரும் சேர்த்துக்கிறது கிடையாது. கனடா ஆஹா ஓஹோன்னு வாங்க. லிபரல் நாடுகள்லேயே கனடா பெரிய இது, எல்லாரையுமே வந்தாரை வாழ வைக்கும் அப்படிலாம் பேசுவாங்க. கனடாலேயே 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் தான் சேர்த்துக்கிறோம். சரியா? மொத்தம் 10 லட்சம் பேரை முழுசா எடுத்துக்கிற நாடு அமெரிக்கா மட்டும். ஆண்டொன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் பேசும்போது இவங்க எங்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த நிழலுலக அரசாங்கம் எங்கெல்லாம் போய் பிரச்சனை கிளப்பி விட்டுட்டு வருது, அது எதுக்காக பண்றாங்கன்றது ஆழம் போய் பார்க்கும்போது தான் ஒன்று பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லாட்டி சும்மா போகிற இந்த வடிவேலு காமெடியில சும்மா போயிட்டு சும்மா இருக்கணும் ஏதோ பண்ணி விட்டுட்டு அவன் ஏதோ பிரச்சனை சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஏதாவது அங்கே எதுக்கு அமைதியா இருக்கு, சும்மா அதை ஏதாவது நோண்டி விடு அப்படின்ற மாதிரி கூட பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இடம் ரொம்ப அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை, ஒரு இடம் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் பிரச்சனை, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு இன்னும் தெளிவாக இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ஐ திங்க் மேல்வின்னு நினைக்கிறேன், அந்த ப்ரோக்ராம் பேர் மேன்வின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நினைக்கிறேன். அமெரிக்காவில் முதல் நிரந்தர குடியுரிமை கூட கிடையாது. டைரக்டா சிட்டிசன், நேரடி பிரஜை. ஓகே, என்ன தெரியுமா தகுதி இருந்தது அமெரிக்க இராணுவத்தில் போய் சேர்றதுக்கு? உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும், தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும், மலையாளம் தெரிஞ்சிருக்கணும், கன்னடம் தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சிருந்தா அமெரிக்காவுடைய நேரடி பிரஜை நீங்க. இல்ல நம்புற மாதிரியே இல்லையா சார்? மேன்வி ப்ரோக்ராம் இது நான் வேணா உங்களுக்கு இல்ல உண்மையாவே ட்ரம்ப் 2017 தான் வந்து அதை கேன்சல் பண்ணாரு. உலக மொழிகள் தெரிஞ்சிருந்ததுன்னா, உலக மொழிகள்ல ஒரு சில மொழிகள் வச்சிருக்காங்க, குஜராத்தி, மேண்ட்ரின்னு, இந்த மொழிகள் தெரிஞ்சிருந்ததுன்னா அமெரிக்க இராணுவத்துடைய சர்வீஸ்க்கு வாங்க. மேன்வின்னு நினைக்கிறேன் ப்ரோக்ராம் பேர். ரொம்ப நாள் முன்னாடி, 8-9 வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்து படிச்சிங்கனாலே தெரியும். அதோட தகுதி என்னன்னா, உலக மொழிகளில் அவங்க கேட்குற மொழிகளில் ஏதாவது ஒன்றுத்தில் உங்களுக்கு எழுத படிக்க பேச புரிஞ்சுக்க தெரியும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய நாட்டுடைய பாஸ்போர்ட் இம்மீடியட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணி அமெரிக்காவோட பாஸ்போர்ட் வாங்கிட்டு இராணுவத்தில் 4 வருஷம் சர்வீஸ். இராணுவத்தில் 4 வருஷம் சர்வீஸ் முடிச்சு வந்தோடனே பட்டாளத்தானுக்கு இருக்கிற அத்தனை சலுகைகளும் உரிமைகளும் உங்களுக்கு உண்டு. 4 வருஷத்தில் நீங்கள் வெளில வந்துடலாம் இராணுவத்தை விட்டு வரணும்னா. 4 இயர் என்லிஸ்ட்மெண்ட், டைரக்ட் சிட்டிசன்ஷிப்ஸ், க்ரீன் கார்டு கூட நேரடி சிட்டிசன்ஷிப். இப்போ க்ரீன் கார்டுக்கு போனால் க்ரீன் கார்டுலேருந்து சிட்டிசன்ஷிப் போகிறதுக்கு நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் அமெரிக்காவில் இருந்துருக்கணும். சரியா? இது வந்து நேரடி சிட்டிசன்ஷிப்பே. சிட்டிசனா இல்லாமல் உள்ளே போக முடியாது. ஸோ அதனால் டேரக்டாக சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டு இருந்தாங்க அமெரிக்காவில். ஸோ இந்த மாதிரிலாம் நல்லா தமிழ் படித்தவன் அமெரிக்க இராணுவத்தில் நேரடியாக போய் அமெரிக்க பிரஜையாக சேர்ந்துட முடியும்.
இதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்ச ஒரு நல்ல நபர் உளவு தேவைப்படுவாங்க. பார்க்கறதுக்காக இருக்கலாம் ஒண்ணு. ஆமா. உளவு அல்லது வெறும் போரு அதுக்காக மட்டுமே வந்து ராணுவன்றது கிடையாது. நெகோஷியேட் பண்ணுவாங்க, ரெஸ்க்யூ அவங்க பண்ணுவாங்க. அவங்க போய் பேசுறதுக்கோ இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ராணுவத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க. இங்க இருக்கிற அஃபிஷியல்ஸ்க்கு லோக்கல் லாங்குவேஜ்ல ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு இங்க அரசியல் புரியணும். ஆமா. ஸோ அவங்க சொல்றது சரியா சொல்றாங்களா தப்பா சொல்றாங்களா கிளியரன்ஸ் இருந்தால் தான் அது உள்ள போக முடியும். அதனால ராணுவத்துல ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. Okay. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு இந்த ஊர்ல இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, என்ன அரசியல் ரீதியாக அமெரிக்காவை பாதிக்கிறதோ அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்டோட ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு Okay. பார்ப்போம். ஸோ அது வந்து சொல்லணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இதுதான் அவங்க சொல்றாங்க. இதுதான் இந்த டிரான்ஸ்லேட் பண்ற வேலைக்காக கூட கிடையாது. டைரக்டா கவர்மெண்ட் சர்வீசஸ்லேயே இதை வந்து ஒரு லிங்கா வச்சுனா அமெரிக்கா ஒரு நாடு மட்டும் தான் இந்த வேலையை முழுசா பண்ணுது. Okay. சரியா? சைனா வந்து ஒரு பெரிய நாடாக போகுது, அமெரிக்காவோட பெரிய ஒரு வல்லரசுக்கு போட்டியில இருக்கிறாங்க. பெரிய பெரிய பொருளாதாரமா போகுதும்பாங்க. Yeah. என்ன ஆனாலும் சரி, அமெரிக்கான்றது கடந்த 250 வருஷமா அது போட்டு வச்சிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து என்னைக்கா இருந்தாலும் சைனால நேத்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இல்ல சார், அந்த அளவுக்கு நான் கவனிக்கல சார். சும்மா சொல்லுங்க. சைனா கிட்ட தான் வந்துச்சு அமெரிக்காவுக்கு. என்ன கடந்த 3 மாசத்துல சைனால அந்த பெரிய விஷயம் தான் சொல்லுங்க. இல்ல சார், நான் அந்த அளவுக்கு சைனாவை கவனிக்கிறது இல்ல. நான் அதனால யாருமே தெரியல. கவனிக்கிறது இல்ல. Yes. அப்படியே நம்ம கவனிச்சாலும் அங்க நடக்கிறது என்னன்னு புரியாது. ஏன்னா அங்கிருந்து வர விஷயம் வெளில வராது. வெளில இருக்க விஷயம் முழுசா உள்ள போகாது. Okay. என்ன இப்போ நேத்து வரைக்கும் அமெரிக்கா நடந்துன்னு கேட்டீங்கன்னா க்ளீனா சொல்ல முடியும் உங்களால. ஆமா, நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள. அதுதான் ஜனநாயகத்தோட அருமை. இப்ப எடுத்துக்காட்டு அசோசியேட்டட் பிரஸ் உடைய ஒரு ரிப்போர்ட்டரை வந்து ட்ரம்ப் வந்து புறக்கணிச்சிட்டாருன்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சது. அசோசியேட்டட் பிரஸ்ஸை தூக்கி வெளில போட்டாங்க. ஆமா, ஒயிட் ஹவுஸ்க்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல பிரஸ் பிரீஃபிங்லயே அசோசியேட்டட் பிரஸ் தூக்கிட்டாங்க. எஸ். CNN தூக்கிட்டாங்க. CNN வந்து பென்டகான் பிரீஃபிங் தான் தூக்கிட்டாங்க. ஓகே. ஏன்னா உள்ள வந்து எல்லா செய்தியும் நீ கேட்டுக்கிற. போகும்போது உனக்கு பிடிச்ச செய்தியா நீ எதுவுமே போட்டுக்கிற. இல்ல சார், அப்படின்னா நான் எப்படி நல்லா பண்ண முடியும்? மெக்சிகோ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவுடைய பேரை அவர் கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாத்துறாரு. அதை வந்து ஏபி வந்து போட மறுக்கிறாங்க. அவங்க கல்ஃப் ஆஃப் மெக்சிகோனே போடுறாங்க. இது சர்வதேச நீர்ப்பரப்பு. அமெரிக்கா அதிபர் மட்டும் மாத்திட்டா அதை உடனடியாக நாங்கள் மாத்தி போட முடியாது. 400 வருஷமா பேர் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது நியாயமானது தானே? அப்படித்தானே அதை புரிஞ்சுக்கணும். நான் என்ன தெரியுமா சொல்றேன்? Okay. அமெரிக்க அதிபரை ஒருவர் எதிர்த்து பேசி விட்டார், இவர்தான் அவர். அந்த ஒரு நாளைக்கான பிஆருக்கு செல்லுபடியாகும். என்ன அந்த ஒரு நாளைக்கு ஓவர் நைட் சென்சேஷனுக்காக வேணா சரியா இருக்கும். என்ன அந்த பவர்ல உட்காந்து மாத்துறதுக்கான தகுதியோட ஒருத்தர் இருந்து தான் மாத்தி அதை அஃபீஷியலா ரெக்கார்ட்ல போட்டாங்கன்னா எல்லாத்துலயும் மாத்தினா நீ வந்து அசோசியேட் சர்வதேச ஊடகம்ல சார், அவங்க எப்படி பண்ண முடியும்? என்ன வேணா பண்ணலாம். இப்போ அப்படின்னா அமெரிக்கா பேரே கூட வேணாம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கானே வேணாம். பழைய நான் ஒரு 150 வருஷம் முன்னாடி டெக்ஸஸ் தனி நாடா இருந்துச்சு, இன்னும் டெக்ஸஸ் தனி நாடா தான் காட்டுவேன்னு சொல்லுவானே. இல்ல அப்படி இல்ல சார். இப்போ அமெரிக்காவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அமெரிக்காவுக்குள்ள டெக்ஸஸ் வந்துருச்சு. அதான் சார் மெக்கின்லே சிகரம், அந்த சிகரத்துடைய பேர் வந்து முதல்ல டெனாலி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதை மாத்தி அவங்க மெக்கின்லே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பார்ட்டில இருந்த 25th பிரசிடென்ட் நினைக்கிறேன் வில்லியம் மெக்கின்லேயோட பேரை மாத்தினாரு. அதை மாத்தினது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மாத்துறாருங்கிறப்ப அது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சர்வதேச நீர்ப்பரப்புடைய பேரை மாத்துறாருங்கப்ப அப்ப மத்தவங்களும் சேர்ந்து தானே அதை வந்து ஒத்துக்கணும். ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி மாத்த முடியும்? பிரஸ் விளக்கம் கொடுத்தாங்க. விளக்கம் கொடுத்தா நான் கேள்வி நான் இப்படி சொல்றேன். முதல்ல NAFTA இருந்தது, நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருந்தது. ஆமா. எஸ். ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாரு, எங்களுக்கு அதனால நிறைய நஷ்டம் இருக்கு. ஆமா. சும்மா என்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு போயிருங்க, எனக்கு எதுவும் திரும்ப வாங்கி கொடுக்க மாட்டீங்க. Yes. நான் தான் நஷ்டத்துல இருக்கேன். சரிவா புதுசா ஒரு அக்ரிமெண்ட் எதுவும்னாரு. போன தடவை அதிபராக இருக்கும்போது USMCA எதுனாரு, US மெக்சிகோ கனடா அதான் அக்ரிமெண்ட் மாத்தினாரு. என்ன இப்போ நீங்க கேக்குறீங்கல்ல, எதனால அமெரிக்கா அதிபர் எழுதுனா நாங்கெல்லாம் ஒத்துக்கணுமான்ற கேள்வி வருது இல்ல. ஏன்னா அந்த நெகோசியேஷன் பாயிண்ட் உருவாக்குற நிலைமையில ஒரு அதிபர் உட்காந்துருக்காருன்னா அந்த ஏரியால மெக்சிகோ டிஸ்பியூட் பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பாத்தியத்தை உள்ள 2 நாடுகள் மெக்சிகோவும் அமெரிக்காவும் தான். மெக்சிகோ டிஸ்பியூட் பண்ணல இது வரையும். என்ன எங்கள் பேரில் ஒரு கல்ஃப் இருந்துச்சு, எங்கள் கிட்ட இருந்து எடுத்துன்னு போயிட்டீங்கன்னு அவங்க சொல்ல. ஏன்னா அந்த இடத்துல ஆளுமையில் இருக்கிறது அமெரிக்கா தான். ஸோ அந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் இருந்தாலும் அந்த டெரிட்டோரியல் கெயின் யாருக்கு இருக்குன்னா அவங்க கிட்ட தான் இருக்கு. அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அப்பர் ஹேண்ட் யார்கிட்ட, அந்த கடல் பரப்பு வந்து அவங்க ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறதுனால அவங்க வந்து. ஆமா, அது ஏன்னா சிம்பாலிக்கலி என்ன எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரைடே என்ன. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பானமா கெனால் கட்டி கொடுத்தது யாரு? பனாமா கால்வாயை கட்டி கொடுத்தது யாரு? அமெரிக்கா தான் கட்டி கொடுத்துச்சு. திரும்ப கொடுத்துட்டு வரும்போது என்ன சொல்லி கொடுத்துட்டு வந்துச்சு? $1 வேணுமோ $1 வேணுமோ அதை கொடுத்துட்டு வந்தாங்க. டீல் அதுல என்ன நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ ஏன் ட்ரேடுக்காக தானே பண்ணாங்க அப்படின்ற ஒரு இதுதானே இருக்கு. அது அவங்க ட்ரேட் மட்டும் நடந்தா பரவாயில்ல, அதுல இன்டர்நேஷனல் ட்ரேட் மொத்தமா அதான் நடந்திருக்கு. அமெரிக்கா அந்த என்டையர் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கண்டத்துக்கு நடுவில் நீங்க தாண்டி போனோம்னா நீங்க ஒண்ணு தென் அமெரிக்கா வழியா சுத்தி போகணும். ஆமா, வேற வழியே கிடையாது உங்களுக்கு. பனாமா கால்வாய் அகலப்படுத்தி ஆழப்படுத்தி எடுத்து பண்ணி கொடுத்ததே அமெரிக்கா தான். இப்போ என்ன கேட்குறாங்க, நான் உனக்கு பண்ணி கொடுத்தேன், நாளடைவில் எங்கள் நாட்டில் ஆட்சி பண்ணவங்க எங்களை வீக் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. நீ எந்த சைனா கிட்ட தூக்கி போய் தார வைக்கிற? அந்த வேலையை சோக் பாயிண்ட். இப்போ அங்கே சோக் பாயிண்ட். நாளைக்கு அமெரிக்காவை அட்டாக் பண்ணோம்னாக்கா
பனாமா கால்வாயை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா முடியும். ஜப்பான் அதானே பண்ணாங்க, பேர்ல் ஹார்பருக்கு வந்து நடந்தது தானே நடந்தது. கியூபாலையுமே ரஷ்யா அந்த மாதிரியான வேலை அந்த தான் மாதிரி பண்ணாங்க என்ன. ஸோ மிசைல் பே ஆஃப் பிக்ஸ் பிரச்சனை நடந்தது தானே. எஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு நாட்டோடைய சரக்கு போக்குவரத்தை வந்து நிறுத்திட்டீங்கன்னா நாடு ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த நாட்டை அட்டாக் பண்ணீங்கன்னா ஈஸியாக வீழ்த்திடலாம். ஓகே. ஸோ பனாமா கால்வாய் நீ எப்படி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல தூக்கி போய் சொருகுவ? சைனாவுடைய சைனா இனிஷியேட்டிவ். ஆமா. எஸ். பிஎல்ஆர் வந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் வந்து நீ யாரை கேட்டா அதுக்குமே நான் தான் அவனுக்கு போட்டு கொடுத்தேன். ரோடை நான் அவனுக்கு போட்டு கொடுப்பேன். நான் என் எதிரி தூக்கிட்டு வந்து அந்த ரோட்ல நிற்க வச்சு ராணுவத்தை எனக்கு நேரம் நிறுத்தினாக்கா நீ அதை பண்ணுவேன். ஓகே. அதே கேள்வி நீங்க அமெரிக்கா வச்சும் கரெக்டாக கேட்கலாம். ஏன்னா ரஷ்யாவை நீ சீண்டறதுக்காக போய் உக்ரைனுக்கு ஏதோ ராணுவத்தை கொடுத்து அவனுடைய ராணுவத்தை எப்படி நீ ரஷ்யா மேலே பாயிண்ட் பண்ற, நாட்டோல வந்து சேருன்னு சொல்லிட்டு நீ பண்ற. அமெரிக்கா செய்த அந்த சைடில் தப்பு. நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் அதை தான் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ நாட்டெல்லாம் வந்து சேரது உன்னை சேர்த்துக்க போறதாவும் இல்லை, நீ போயிடு. உக்ரைன் ஜெலன்ஸ்கிக்கு என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் கிட்டே சேர்த்துக்க போறது இல்லை. உனக்கு அந்த வாதம் வந்து உனக்கு அந்த சத்தியத்தை முன்னாடி பண்ணி கொடுத்தாலும் இப்போ அவங்க ஆட்சியில் இல்லை. நான் அதை பண்ண போறது இல்லை. எனக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த தகராறும் கிடையாது. 80-90 முடிஞ்சு போச்சு காலகட்டம். கோல்டு வாரோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து இது கோல்டு வார் ஈரா முடிஞ்சு மிக்கேல் கார்பச்சேவ் வந்து மொத்தமாக ரஷ்யன் ஃபெடரேஷன் காலியாச்சோ அன்னிலேருந்து எங்கள் வேலை முடிஞ்சிச்சு. நான் வந்து புடின் கூட சண்டை போட வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. அவனுக்கு எனக்கு இந்த பகையும் கிடையாது. நான் ட்ரேட் கூட பண்ண தயாராக இருக்கேன். எனக்கு ஃப்ரெண்டாக தான் தயார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, சில நேரங்களில் ஐரோப்பியர்கள் வந்து ஒரு கொடுங்கனவு காண்றாங்க, ஒரு பகல் கனவு காண்றாங்க. அதாவது ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்துரும் அப்படிங்கிறது அந்த பகல் கனவு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் நடக்குமா சார்? அதுவும் உண்டு. ஏன் 2 பெரிய நாடு சேரக்கூடாதா? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு திமிரு இருக்கு. அவன் சொந்த காசை செலவு பண்ணவே மாட்டானுங்க. ஒன்று அமெரிக்காவில் இந்த ரஷ்யா இருந்து வாங்கிக்கிறதா? இல்லை எங்கேயாவது சுரண்டிட்டு வந்துடுவாங்க. ஒன்று அடுத்தவங்க கிட்ட சுரண்டணும். காலனியல் கண்ட்ரீஸ்ல வாங்கின மாதிரி. கலோனியல் மைண்ட் செட்டில் இன்னமும் நம்ம அந்த ஆதிக்கத்தில் தான் இருக்கோன்ற நினைப்பிலேயே தான் இன்னும் ஐரோப்பிய நாடுகள் இருக்கு. அதில் பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு செக்யூரிட்டி போனால் யார் செலவு பண்ணுவாங்க? நம்ம தான் செலவு. நீங்கள் தான் செலவு பண்ணுங்க. உங்கள் வீட்டு செக்யூரிட்டிக்கு உங்கள் ஊர்லேயே பெரிய பணக்காரர் அவர் வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி செலவு பண்ணுன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா? அந்த பைத்தியார்த்தனத்தை அமெரிக்கா கடந்த 60-70 வருஷமாக பண்ணிட்டு இருக்கு. அது யூரோப்புக்கான செக்யூரிட்டி செலவுல நிறைய அமெரிக்கா மொத்தத்தையும் ட்ரம்ப் என்ன கேட்குறாரு, நான் பெரிய உலகத்திலேயே பெரிய ராணுவம் வச்சிருக்கேன், பொருளாதாரம். ஆமா, என்னோட பெரிய ராணுவத்துக்கு 800 பில்லியனுக்கு நான் பட்ஜெட்லேயே செலவு பண்ணி நான் உலகம் பூரா இருக்கிற ராணுவ தளத்தெல்லாம் நான் உருவாக்கியிருக்கேன். சரி, எல்லாம் நல்ல விஷயம் தான். போர் நடந்தாலும் உங்களுக்கு உதவிக்கு நாங்கள் ஆளுங்க இருக்கோம். உங்களுக்கு புயல், மழை, வெள்ளம்னு எது வந்தாலும் அங்கே போயிட்டு உங்களுக்கு உதவி பொருள் கொடுக்கறதுக்கு, ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கும் நாங்கள் ஆளுங்க வச்சுருக்கோம். நீ எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறதுக்குன்னு கேட்குறாரு. இவனு வந்து கால் மார்க்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா, எங்கெல்ஸ் என்ன சொன்னார் தெரியுமான்னு ஏதோ உருட்டிட்டு இருப்பானுங்க உட்காந்து யூரோப்பில். என்ன பிரச்சனைனா 10 பைசா செலவு பண்ண மாட்டானுங்க. அதான் பக்கத்தில் தான் இருக்கானே, சரி நீ பண்ணி கொடு எங்களுக்கு. உங்களுக்கு இந்த மிடில் ஈஸ்டில் இருக்க எல்லா இந்த ராஜாங்க இருக்காங்கல்ல, ஆனால் எல்லா இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ், இஸ்லாமிய நாடுகளோட ராஜாங்க இருக்காங்கல்ல, ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன காரணத்துக்காக பாலஸ்தீனில் இவ்வளோ பெரிய பிரச்சனை 70-75 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. 48 இஸ்ரேல் உருவாச்சு. 75 வருஷமா இவ்வளோ பெரிய பிரச்சனை, மண்டை உடையிற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க யாருமே ஏன் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக பேச மாட்டாங்க? என்னைக்காக யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இஸ்ரேல் நீ சப்போர்ட் பண்ணுற, உங்க கூட நான் வர்த்தகம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது ஒரு ராஜா சொல்கிறாரா? ஏன் சொல்கிறது இல்லைன்னா, அவங்களுக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான அரசாங்கமோ ராஜாவோ இல்லாத ஏதாவது ஒரு இடம் இருந்ததுன்னா அதுதான் பிரச்சனைக்குள்ளாகுது, அதுதான் டிஸ்பியூட் ஆகுது. பாலஸ்தீன் அந்த மாதிரி ஒரு இடம், லைக் காசா அந்த மாதிரி இடம். ஓகே சார், இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு 2 கேள்விகள் தான் இருக்குது. ஒன்று, எலான் மஸ்க் அவர்களுக்கு இன்றைக்கு ட்ரம்ப்புடைய அரசாங்கத்தில் பெரிய அளவில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. எலான் மஸ்க் அவர்கள் வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போடுறாரு. அது என்னன்னா, கை விலங்கு போடுறத வந்து பார்த்து வாவ் இது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சிங்கிற மாதிரி ஒரு, யாருக்கு விலங்கு போடுறது? அதாவது மைக்ரன்ஸுக்கு அவங்களுக்கு வந்து டிபோர்ட் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த விலங்கு போடுறத வந்து அவர் போட்டு அப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாரு. இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு கோவம் வருது. சிலர் கீழே அதுல கமெண்ட் போடுறாங்க, என்னன்னா 2002 தான் உனக்கே அமெரிக்க குடியுரிமை கிடைச்சது, ஒருவேளை உன்னையும் இந்த மாதிரி விலங்கு போட்டு ஏற்றி இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டே அப்படின்லாம் கூட மஸ்கை வந்து சாடுறாங்க. மஸ்க் வந்து இந்த மாதிரியா பேசுறதுக்கான காரணம் அவரை முதல்ல இல்லீகல் மைக்ரண்ட்னு வெளியே அனுப்பாதுதான் அப்படின்லாம் கூட சிலர் பேசுறாங்க. நீங்க எப்படி சார் புரிஞ்சுக்கிறீங்க? நான் இதுக்கான பதில முதலே சொன்னேன். அதுக்கு நான் டை அவுட் பண்றேன். இப்போ புரியும் உங்களுக்கு. அவர் முதல்ல கனடா சிட்டிசனா இருந்தார், தென் அமெரிக்கா சிட்டிசன். அவர் முதல்ல சவுத் ஆப்பிரிக்கா. எஸ், சவுத் ஆப்பிரிக்கா டு கனடா, தென் வெள்ளை ஆப்பிரிக்கர்களும் இருக்காங்க, ஒயிட் ஆப்பிரிக்கன்ஸ் இருக்காங்க. அங்க யூரோப்ல இருந்து போய் ஆப்பிரிக்கால கலோனியல் காலத்துல போய் செட்டில் ஆனவங்க, இங்க எப்படி நம்ம ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி அங்க ஒயிட் ஆப்பிரிக்கன்ஸ் இன்னும் சவுத் ஆப்பிரிக்கால இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால பிறந்து வளர்ந்து கொஞ்ச நாள் கனடால இருந்து அமெரிக்காவுக்கு உள்ள வந்து குடியுரிமை எடுத்தது அதுதான் எலான் மஸ்க்.
ஸோ இப்போ ஈஸியாக சொல்கிறேன் உங்களுக்கு. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், இந்த பேட்டியில் முதல்லயே இந்த கலந்துரையாடலை முதல்லயே பேசணும். போர்ட் ஆஃப் என்ட்ரி என்னன்னா போர்ட் ஆஃப் என்ட்ரி சரியான வகையில் உள்ள வந்து எனக்கு குடியுரிமை கொடு, குடியேற்றம் கொடுன்னு கேட்குறவங்க எப்போவுமே இல்லீகல்னு சொல்ல மாட்டாங்க, டாக்குமெண்டட் அவங்க. என்ன இப்போ நான் போனேன் இல்லையா, இப்போ நான் எப்படி போனேன், விசா வாங்கிட்டு 2 நாடுகளுடைய அனுமதியோட போயிருக்கேன். 2 நாடு அனுமதியோட சரியான நுழைவாயிலோட உள்ள போய் பேப்பரை காட்டி இதுதான் என்ன வந்து அமெரிக்காவுக்கு வர சொல்லியிருக்காங்க, எனக்கு அதுக்கான வரதுக்கான தகுதி இருக்கு, அனுமதி சட்டப்பூர்வ கொடுத்து அனுமதி வந்திருக்கேன், சட்டப்பூர்வமாக நான் வந்திருக்கேன். சட்டப்பூர்வமாக எனக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய சலுகைக்கு சோஷியல் செக்யூரிட்டி கார்டு கொடுக்கறது எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணால் எனக்கு கொடுப்பாங்க. ஓகே. இந்த வகையில் வந்தவங்க இது மாதிரி வந்தவர் தான் ஈலான் மஸ்கும். H1B விசால தான் ஈலான் மஸ்கும் வந்திருக்காரு. ஓகே. அது புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன விவகாரம்னா, கீழே கமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, நல்லா எதிர்கேள்வி கேட்டான் பார், சூப்பர் அப்படின்னு சில்லறை விட்டு எறிவாங்க. என்ன ஆனால் அவன் கேட்கறதுல ஒரு அபத்தம் என்னன்னாக்கா, அவனுக்கு இல்லீகலாக வரவனுக்கும் லீகலாக வரவனுக்குமே வித்தியாசம் தெரியல. இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுண்டி விட்ட மாதிரி செம்மையாக கேள்வி கேட்டான், ஈலான் மஸ்கே கேள்வி கேட்கறான் ஒருத்தன் அப்படின்னு. ஆனால் அது ஒரு அபத்தவாதம். என்ன அதில் இருக்கிற அபத்தம் என்னன்னா, லீகலாக ஒருத்தன் வந்து என்ன இன்னைக்கு தன்னோட சொத்து மதிப்பு 400 கோடி, 400 பில்லியன், 400 கோடி, $400 பில்லியன். சொந்த மதிப்பு வந்து 350, $400 பில்லியன். $1 trillion ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்கான், இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கான். இது வந்து லீகலா வந்து ஒருத்தன் அழகா வந்து ஊர்ல செட்டில் ஆகி பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்பை அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. என்ன அவன் பிரதி உபகாரமா அமெரிக்காவுக்கு நல்ல விஷயம் செய்யணும்னு வேலை பண்றான். சரி, சொந்த மோட்டிவ் இருக்குமா, ஏதாவது இருக்கும், நான் இல்லைன்னா சொல்ல போறேன். நம்ம இன்னும் ஈலான் மஸ்க்கு வந்து கொடி பிடிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. நான் டெஸ்லாக்கு வேலை பண்ணேன், டெஸ்லா கார் வச்சிருந்தேன், டெஸ்லா ஸ்டாக் வச்சிருக்கல நான். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஈலான் மஸ்க்கு வந்து இவ்வளோ எதிர்வாதம் பேசுகிறாங்கல்ல, ஈலான் மஸ்க் வந்து சட்ட ரீதியாக தகுதியோட இந்த வேலையெல்லாம் பண்ணுறான்னா ஆமாம். அது ஒரு 3 நாள் முன்னாடி ட்ரம்ப் பேட்டி கொடுத்தாரு, வெள்ளை மாளிகையுடைய ப்ரெஸ் மீட்டிங்லேயே சொல்லியிருந்தாரு. அது கேட்டாங்க, ஈலான் மஸ்க் வந்து தன்னுடைய உரிமையோ தன்னுடைய தகுதியை மீறியோ தன்னுடைய சட்டத்திட்டத்துக்கு அவர் கொடுத்துருக்கிற அந்த ஆளுமையை மீறியோ வந்து நடந்துக்கிறாரு, அதுக்கு நீங்கள் எப்படி அனுமதிக்கலாம்? ஈலான் மஸ்க் வந்து இப்போ அமெரிக்காவில் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோடைய ஒரு சில டாக்குமெண்ட்ஸை பார்க்கணுன்னா 3 அல்லது 4 லெவலுக்கான செக்யூரிட்டி கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க. முன் அனுமதி இருக்கணும். அந்த 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 டாக்குமெண்ட் வந்து யாரெல்லாம் பார்க்க முடியும், யாருக்கெல்லாம் அதை பகிர முடியும், யார்கிட்ட மட்டும் அதை காட்ட முடியும், கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு லெவலில் இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் லெவல் 2 லெவல் இவங்கள்ட்ட மட்டும் தான் அந்த ஆவணத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நான் யூஎஸ் மிலிட்ரியில் ஒரு ப்ராஜெக்டில் நான் வேலை பண்ணும்போது எனக்கு ஒரு லெவல் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருந்தது. அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நான் சில விஷயம் எங்கேயும் பேச முடியாது. அதை பற்றி நான் கலந்துரையாடல எங்கேயுமே நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும், குடும்பத்தை என் ஒய்ஃப் கிட்ட பேசினாலும் கூட நான் வாய் தந்து பேச முடியாது. அது என்ன உள்ள விஷயம் இருக்குன்னு நான் யார்கிட்டையும் பேச முடியாது. ஸோ அதுக்கான நான் டிஸ்க்ளோஷர் நான் சைன் பண்ணிடுவேன். ஈலான் மஸ்க்கு இருக்கிறது அந்த கிளியரன்ஸ்லேயே ஹையஸ்ட் லெவல் கிளியரன்ஸ், டாப் சீக்ரெட் கிளியரன்ஸ் வாங்க, TSSCIன்னு சொல்லுவாங்க. அந்த கிளியரன்ஸ் உள்ள ஒரு நபரை விஷயமே தெரியாத டோஜில் போய் ட்ரெஷரி டாக்குமெண்ட்டை பார்க்குற, டேக்ஸ் டாக்குமெண்ட் IRSல போய் எடுத்து பார்க்குற, உனக்கு யார் இது அனுமதி கொடுத்ததுன்னா, வெப்பன் சிஸ்டம்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி உருவாக்குற ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோடைய ஓனர் அந்த ஆள் கவர்மெண்ட்டில் எல்லா கிளியரன்ஸும் இருக்குது. கேட்குறவன் தான் அது என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொன்னேன், அது ரொம்ப முட்டாள்தனமான வாதம் அவங்க பண்ணுறது. போட்டு அந்த கமெண்ட்ஸை போட்டதுமே அமெரிக்கன்ஸ் தான்றது தான் சொல்கிறேன். எல்லா ஊர்லேயும் முட்டாள் இருக்கும், அங்கேயும் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. மீடியாவில் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து ஈலான் மஸ்க் செய்யறதெல்லாம் தப்பு, அது சொல்றதுக்கு ஒரு லிபரல் மீடியா இருக்கு அமெரிக்காவில். CNNல வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஈலான் மஸ்க் திட்டிகிட்டே இருப்பான். எதுக்கு திட்டுறான், ஏன் திட்டுறான் அவனுக்கும் தெரியாது. நான் ஈலான் மஸ்க் திட்டுனா அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவனுக்கும் தெரியும். ஆனால் நியூஸை ஓட்டணுங்கிறத ஏதாவது ஒன்று திட்டிகிட்டே இருப்பாங்க காலையில் உட்காந்து. அது திட்டது மூலிமா என்ன சாதிக்க போகிறாங்க, ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. என்ன மஸ்க்கு டோஜோடைய டைரக்டராக கொடுத்துருக்கிற வேலை கொடுத்தது தான், அதை அவர் செய்ய தான் போறாரு. அதுக்கான கிளியரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் பிரசிடென்ட் லெவல்லையே ஆமான்னு ப்ரெஸ் ப்ரீஃபிங்லையும் சொல்லியாச்சு. இப்போ அதை மீறியும் அவர் தகுதி இல்லைன்னு ஒரு நியூஸ் சொல்லிட்டே இருக்கான். அவன் பண்ணுறது பர்சனல் ஸ்பேஸ். உங்களுக்கு ட்விட்டரை எப்படி அவர் மாற்றிருக்காருன்ற விஷயம் தெரியுமான்றதை ஜனங்க புரிஞ்சுக்கிட்டா தெரியும். ட்விட்டர் பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனியாக இருந்துச்சு. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த கம்பெனி. அதாவது தன்னுடைய பண போக்குவரத்து மொத்தத்தையும் இன்வெஸ்டர்ஸ்க்கு வெளிப்படையாக வந்து கணக்கு காட்டுற மாதிரியான ஒரு கம்பெனி அது. அதை மொத்தம் பைசல் பண்ணி கொடுத்துட்டு ட்விட்டரை வந்து தன்னோட பர்சனல் கம்பெனி ஆக்கிட்டாரு. இட்ஸ் அ ப்ரைவேட்லி ஹெல்டு கார்பரேஷன். அது வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இனிமேல் ட்ரேட் ஆகாது. பப்ளிக் ட்ரேடிங்லேருந்து எடுத்தாச்சு மொத்தம். ட்விட்டரை எக்ஸ்ன்னு பேரை மாற்றியாச்சு. இட்ஸ் அ ப்ரைவேட்லி ஹெல்ட் ஆர்கனைசேஷன், ஃபுல்லி ஆர் பார்ட்லி ஓன்ட் பை ஈலான் மஸ்க். அது வந்து ஒரு தனி மனிதர் நடத்தக்கூடியதுன்ற லெவலுக்கு ஆயிட்டாங்க. ஆமா சொல்றாங்க. ஆமா, உண்மைதான். நம்புறீங்களோ இல்லையோ அதான் உண்மை. என்ன
இதுல என்ன கூத்துனா, அவன் ஒரு நபர் நடத்துற கம்பெனி, அவர் தனக்கு புடிச்சதா அவர் போடுற கமெண்ட், அந்த கமெண்ட் கிட்ட போய் அவர்கிட்ட இருக்கிற கம்பெனில மெம்பர்ஷிப் எடுத்து ட்விட்டர் ஐடி வச்சுட்டு அவர்கிட்ட போய் திட்டிட்டு இருக்கானுங்கடா. ஓகே. இது எவ்வளவு அபத்தம்ன்றது புரியுதா? ஓகே சார். இது நீங்க பப்ளிக் ஸ்பேஸ்ல சொல்றீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஒரு புரியுது. Facebookலயோ பப்ளிக்லி ட்ரேடட் பிளாட்ஃபார்ம்ல சொல்றாங்க அப்படின்னா. ஓகே. எக்ஸ் இஸ் ஹிஸ் ஓன் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. புரியுது. இது வந்து பார்க்கறதுக்கு வேணா நமக்கு ஜாலியா ஓகே சார். இருக்கும். இறுதியான கேள்வி என்னன்னா, இதுக்கு நீங்க அதிகமா நீண்ட பதில் சொல்ல வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, USAID அந்த டாட்ஜனுடைய அந்த தகவல் தான் வந்து இந்தியாவிலே வந்து ஒரு ஒரு அரசியல் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னா, யுஎஸ்ல இருந்து சில நிதி வந்து இந்திய தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்தியாவுல அது உள்ள இல்லனாங்க இல்லையா? அது பங்களாதேஷ்க்கு தான் போயிருக்கு அந்த அதான் காசு. அப்படி 2, ஆமா. 3 விஷயங்கள் பேசப்படுது. இதுக்கு நடுவுல ஏற்கனவே ஜார்ஜ் சோரஸும் அவங்க வந்து நாடாளுமன்றத்தில சோனியா காந்தியோடு இணைத்து பேசப்பட்டதாக இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே வந்து கோர்வையா வந்து சிலர் சொல்றாங்க. உங்களுடைய புரிதல் என்ன சார்? உண்மையாகவே USAID வந்து இந்தியாவுடைய தேர்தல்ல வாக்கு எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக கொடுக்கப்பட்டதா? அல்லது இந்தியாவுல உள்ள தேர்தல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டதா? அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ட்ரம்ப் வந்து ஸ்டேஜ்ல ஏறி பேசும்போது சொன்னாரு. ஒரு லிஸ்ட் படிச்சாரு. இதெல்லாம் அனாவசிய செலவுகள் USAID பண்ணியிருக்கு. US ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட். அது ஏஜென்சியாவும் வேலை பண்ணல, அது இன்டர்நேஷனலாவும் வேலை பண்ணல, டெவலப்மெண்ட்டுக்கும் வேலை பண்ணல. அதுதான் அந்த ஏஜென்சியோட பிரச்சனையே அதுதான். ஏன்னா அமெரிக்கால ஒரு சில ஏஜென்சிஸை இண்டிபெண்டண்டா கிரியேட் பண்ணுவாங்க. இதுவும் அந்த மாதிரி இண்டிபெண்டண்டா கிரியேட் பண்ணுது. ஆக்சுவலா இது வந்து வெளியுறவுத்துறை கீழே வந்திருக்க வேண்டியது. வெளியுறவுத்துறைக்கு கீழே வராம இதை தனி ஒரு ஏஜென்சியா வச்சாங்க. இது எந்த அளவுக்கு தனிமைப்பட்டு போச்சுன்னா, இது உள்ள என்ன நடக்குது, எவன் இருக்கான், எவன் கிட்ட காசு போகுது, எவனெல்லாம் வந்து இவன் வந்து வர்த்தகம் பண்றதுக்கு உள்ள வச்சிருக்காங்க, யார் மூலியமா எவ்வளவு பண போக்குவரத்து நடக்குது, எதுவுமே யாருக்குமே தெரியல. பட்ஜெட் அலாட் பண்ணுவாங்க, அது கேட்பார் மேப்பார் கிடையாது. இப்படிதான் வந்து USAID ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்களா? வாய்ப்பு இருக்கலாம். இது வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அந்த $21 மில்லியன் $22 மில்லியன் வந்து இந்தியாவில் வந்து வாக்காளர்களை அதிகப்படுத்துறதுக்காக வந்து நாங்கள் ஒரு முன்முயற்சி எடுத்தோம். நீ வேற எங்கேயோ ஒரு நாட்டில் நடக்க அரசியல் தேர்தலில் உனக்கு என்ன அப்படி இறக்குற இல்லையா? இந்தியாவில் வந்து அவங்க பண்ணாலும் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம இந்தியர்களான அந்த கேள்வி தான் கேட்போம். அமெரிக்காவில் ஒருத்தவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ரஷ்யா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ரஷ்யா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க அமெரிக்க அதிபர் தேர்தலை. ஆமாம். அப்போ என்ன சொன்னாங்க, எங்கள் ஊர் தேர்தலில் உனக்கு என்ன அக்கறை? அப்புறம் அதுக்கப்புறம் தான் 3 வருஷம் அதை பேசினதுக்கு அப்புறம் தான் அப்படி நடக்கவே இல்லைன்னு. ரஷ்யா வந்து அமெரிக்கா அதிபர் தேர்தலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டெமோக்ராட் சொன்னது மொத்தமே பொய், இட்ஸ் ஹோக்ஸ்னாங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய வந்துட்டு அந்த மாதிரியான சோஷியல் மீடியா நீங்கள் புஷ் பண்ணலாம். பார்க்காதது உங்களோட விஷயம். நீங்கள் ஸ்க்ரோலில் வருது, ஹில்லரி கிளின்டன் உடம்பு முடியல, அந்த மாதிரி தள்ளாடி கீழே வந்துட்டாங்கன்னு வர போஸ்ட் எல்லாத்தையும் வந்து பார்க்குறோம்னாக்கா, அது யாராவது புஷ் பண்ணி தான் இருப்பாங்க. இது ஃபேக் நியூஸ்க்கு, ஸ்பேமுக்கு எத்தனையோ சைட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன அதெல்லாமே விஷயமா எடுத்துக்க முடியாது. பட் USAID என்ன வேணா ஸ்ட்ரக்சரலாக என்ன பண்ணிட்டாங்க, இப்படி சொல்கிறேனே, நம்மளுக்கு ஒரு 10 பங்காளிங்க இருக்காங்க வச்சுக்கோ. ஒரு பங்காளி வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனையும் எந்த நேரத்தில் ஆரம்பிச்சு விட்டா அவன் வெட்டிட்டு சாவான்றது நமக்கு தெரியும். சும்மா போவோம் உட்காந்துட்டு என்ன பங்காளி முதல் பந்தியில் உட்கார, 2வது பந்தியில் தான் உட்காரன்னு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடிக்கும் தகராறு வருவோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா மட்டும் இல்லை, ரஷ்யா. ஏன் அவ்வளோ குழப்பமா இருக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பிரச்சனையை யாராவது ஒருத்தர் போய் ஒரே நாளில் டக்குன்னு எல்லாரையும் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி சால்வ் பண்ண முடியாதுன்றது காரணம்னா, ஒவ்வொருத்தர் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒருத்தர் ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. இல்ல இப்போ என்னன்னா, இந்த USAID வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளோடு இணைத்து பேசப்படுறது, மோடி வீழ்த்துவதற்காக செய்யப்பட்ட சதி அப்படின்னு கூட சிலர் பேசுறாங்க. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சிம்பிளா ஒன்று சொல்றேன். விக்கிலீக்ஸ்ல ஒன்று வந்துச்சு. இது வந்து ஆயிடுச்சு. இன்னைக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 17-18 வருஷம் ஆச்சு. ஆமா. நம்ம 26/11 பாம்பே அட்டாக்ஸ் நடந்தப்போ, ஒபாமா அதிபர் தேர்தல் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு பதவி ஏத்துக்கிறதுக்கான நாள் வரத்துக்கு நடுவில் தான் அந்த அட்டாக் நடந்தது 2008. சரியா? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், வெளியுறவுத்துறை அமைச்சரா அமெரிக்காவுக்கு நியமனம் பண்ணப்பட்டவங்க வந்து ஹிலரி கிளின்டன். அப்போ ஒபாமாவுடைய அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டவங்க யாரு? ஹிலரி கிளின்டன். விக்கிலீக்ஸ் லீக் பண்ண கேபிளில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்போ டக்கு என்ன பண்ணாங்க, ஐ திங்க் நட்வர் சிங்கோ யாரோ இருந்தாங்க, உள்துறையில இருந்தாங்க. டக்குன்னு அவரை மாத்திட்டு ப. சிதம்பரத்தை வந்து அந்த பதவி ஏற்றுக்க சொன்னாங்க. அந்த அட்டாக் நடந்தப்போ ஹிலரி கிளின்டன் ஒரு கேள்வி கேட்டுனா, அந்த கேள்வி வந்து விக்கிலீக்ஸ் கேபிள்ல ரிலீஸ் ஆச்சு. ஏன் வந்து ப. சிதம்பரம் அவங்க அந்த லெவல்ல தே ஆர் ஆல்ரெடி கனெக்டட். ப. சிதம்பரம் வந்து ஏன் வந்து அவங்க வந்து நிதியமைச்சராக இருந்தவரை ஏன் வந்து அவங்க எடுத்து உள்துறைக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினாவே வந்து தூதரக சேனல்லே கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, ஒரு கண்ட்ரியோடைய எலெக்ஷனையோ அந்த ஊருடைய பவரையோ வாட்ச் பண்ணுறதுல அவ்வளோ நாட்டம் உண்டு அமெரிக்கா அரசாங்கம் நடத்துகிறவங்களுக்கும்.
இந்தியா இவ்வளோ பவர்ஃபுல் ஏஷியாவில் இது ஒரு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரி. இது மேலே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யும். ஓகே. சின்ன சின்ன நாடுகள் இப்போ எல்லாருக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை சுற்றி இருக்க நாடுங்க எது கூடயும் இந்தியாவுக்கு நல்ல உறவு கிடையாதுன்றாங்க. ம். நல்ல உறவுக்கா இல்லையான்றது ஒரு பர்செப்ஷன் தான். உண்மைதான். புரிதல் தான். இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க வரைக்கும் சுமூகமாக இருக்குன்றது தான் அர்த்தம். நீங்கள் ஆமா. மீடியாவில் என்ன வேணால் எழுதலாம். இருதரப்பு பேச்சுவார்த்தை நடக்குது, நேபாளுக்கு பிரச்சனை, மொரிஷியஸ் பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் நம்ம கூட அனுசரணையாக தான் இருக்காங்க. 2 பத்தாண்டுகளா 2 டிகேட்ஸா நமக்கு பெரிய பெரிய அளவுல வார் அப்படின்றதுல எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. அண்ட் அதே மாதிரி தீவிரவாதமும் பெருவாரியா கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா. எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் பிசினஸ் நடத்துறதுக்கு ஏதுவா இருக்கு. ஆயுத தாக்குதல் அப்படிங்கிறதோ அந்த மாதிரியான பயங்கரவாத எதுவும் தாக்குதல் கிடையாது. பெரும்பாலும் இல்லதான். பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டாச்சு. ஆமா. ஸோ இந்தியா வந்து பெருவாரியா அமைதியாக தான் இருக்கு. தமிழ்நாடு செழிப்பா இருக்கு. தமிழ்நாடு சுற்றி இருக்கிற மற்ற மாநிலங்களும் செழிப்பாக தான் இருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கோம். எங்கேயும் நம்மள வந்து ஒரு அரசியல் நிலைத்தன்மை இருக்கு. நிலைத்தன்மை இருக்கு. இந்த ஸ்திரத்தன்மை இல்லாத நாடுகள் இருக்கு. அந்த நாடுகளில் அமெரிக்கா வந்து யுஎஸ்ஏட வச்சு ஏதாவது வேலை பண்ணிருக்கலாம். கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ம். ஒவ்வொரு விஷயமும் சொல்லலாம். இப்போ எப்படி வந்து முஜாஹிதீனை வந்து சப்போர்ட் பண்ணி ஆப்கானிஸ்தானில் அரசுக்கு எதிரான ஒரு புரட்சி இயக்கமாக்கி அதை ரஷ்யாவுக்கு உளவு பார்க்க வச்சு கடைசி அவனுக்கிட்டே பிரச்சனை ஆனால் டோரா போராவில் போயிட்டு அவனுக்கு மேலே குண்டை போட்டு ஒசாமா பின் லாடனை கண்டுபிடிக்கிறது $2 ட்ரில்லியன் செலவு பண்ணாங்க. ஆமா. உண்மை. $1 2 கிடையாது. $2 ட்ரில்லியன் செலவு பண்ணாங்க ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு. எஸ். இந்த மாதிரியான வீண் செலவு இது வந்து அல்டிமேட்டாக கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி. ம். அமெரிக்க வாக்கரசியலில் ஓட்டு போடுற சாதாரண ஜனங்களுடைய அனுமதியோட நடக்குதா? ம். அவங்க இதுக்கு ஒப்புக்கிறாங்களா? என்ன அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக இது அமெரிக்காவில் இருக்கிற நிழல் அரசாங்கம் போய் பண்ணுதா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஓகே. அமெரிக்காவில் இருக்கவங்க சாமானியவங்க, நம்மள மாதிரியானவங்க, அன்னடங்காட்சிங்களா இருப்பாங்க. அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் அவங்களுக்கு உண்டு. இது யாரோ ஒருத்தங்க செய்யறத மொத்த மக்கள் மேலேயோ இல்லை நாட்டு மேலேயோ வந்து திணிக்க அது வந்து ஒரு வாசா சொல்கிறேன் நான். ஓகே. இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா மீடியாலேருந்தும் எல்லா சைட்லேருந்தும் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். லெஃப்ட் சைடுக்கும் சரி ரைட்டுக்கும் சரி. ஓகே. குறிப்பிட்டு சொல்லணும்னா யுஎஸ் சைடை வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்று ஃபாரின் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். அல்லது அதை மொத்தமாக வந்து கிளியர் அவுட் பண்ணிட்டு அப்படி ஒரு ஏஜென்சியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கில் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இந்த இது வந்து இவ்வளோ நாளைக்கும் நம்ம காத்து வாக்கில் கேட்டிருப்போம். எங்கேருந்தோ காசு வருது அவனுக்கு, டாலர் தான் வந்து அவனுக்கெல்லாம், அதனால தான் இவங்களை செழிப்பாக இருக்கான் அப்படின்னு. அது நிஜமாக உண்டு. என்ஜிஓங்களை வச்சு உலகம் பூரா ஒவ்வொரு நாடுகளும் தனக்கு தேவையான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவில் திடீர்னு தமிழ் படிக்கிறாங்க எல்லாரும். அவன் எதிராக தமிழ் படிக்கணும்னு எவனும் கேட்க மாட்டான். சைனாவிலேயே தமிழ் படிக்கிறார்கள் பாருங்கள்னு பெருமையாக பேசுகிறான். சைனாவில் ஒருத்தன் தமிழ் படிக்கிறான்னா முதல்ல கேட்க வேண்டிய எதனால அவன் தமிழ் படிக்கிறாங்கிறது. சரியா? அதுவே உளவு பார்க்கறதுக்காக சில ராணுவ நடவடிக்கைகளுக்காக கூட தான் பேசப்படுது. எதுக்காக அவன் தமிழ் படிக்கணும்? எஸ். சரியா? சரி, உலகத்திலே மூத்த மொழி எல்லாருமே அங்கீகரிக்கிறாங்க தமிழ் தான். அதை படிக்கணுன்ற ஆர்வத்தில் படிக்கிறான்னா இல்லாட்டி அவனுக்கு அதை கற்றுக்கிறதுனால ஏதாவது அவனுக்கு உள்நோக்கம் இருக்கா? அது முதல்ல கேட்டு தான் ஆகணும். எல்லாத்தையுமே நம்ம பெருமையாக பார்த்துக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி அமெரிக்க ராணுவத்தில் தமிழ் படிச்சாக்கா அவங்களுக்கு வேலைன்னு சொன்னேன். எதுக்கு கொடுக்கணும்? ராணுவத்தில் டேரக்டாக பிரஜையவே ஆக்குறேன்றாங்க. அவங்கள குடியேற்றமே இல்லை, கிரீன் கார்டு கூட இல்லை, டேரக்டாக சிட்டிசன் ஆக்குறேன்றாங்க. எதுக்கு பண்ணணும்? மேன் ஒரு ப்ரோக்ராம் அது. சரியா? ஏன் பண்ணணும்? ஆமா, அதெல்லாம் ஏன் பண்ணணும்? இப்பதான் வேறனா இந்த மாதிரியான சிக்கல்கள்ல யுஎஸ்ஐடு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியை வீழ்த்துவதற்காக முயற்சி செய்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதற்காக அந்த யுஎஸ்ஐடு பயன்படுத்தப்பட்டிருக்குமாங்கிற கேள்வி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட்டை அவ்வளோ ஈஸியாக அசைச்சு பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. மேபி இப்போ இந்த மெஜாரிட்டி குறைஞ்சிருக்காங்க. 240 வந்திருக்காங்க. 272 248 வந்திருக்காங்க. சரியா? இதுவே 10 வருஷம் தாண்டியே ஒரு டபுள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது 2 தடவை அரசாங்கம் நடத்தியே இவ்வளோ தூரம் 240 சீட்ஸ் வரையும் வராங்கன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ ஸ்திரத்தன்மை இல்லாமல் இல்லை இந்தியன் எலக்ட்ரல் சிஸ்டமோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் இதுவோ பவரும். அதே மாதிரி அமெரிக்காலையும் அதை பண்ண முடியாத பண்ண. அமெரிக்காலாம் இப்போ ஒரு மாகாணம் நான் தனியாக போகணும்னு நினச்சா அவங்க அதுக்கான ப்ராசஸ் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. நான் கண்டிப்பாக போகிறேன் அமெரிக்கா விட்டுன்னு சொன்னால் போகலாம். ஏன் யாரும் போக மாட்டாங்க? அமெரிக்கா கூட இருக்கிறதுல ஒரு பவர் இருக்கு. அமெரிக்கா கூட இருக்கிறதுனால எனக்கு ஒரு பவர் இருக்கு. இப்போ நிறைய பேர் தனியாக போனால் நெருக்கடியில் சமாளிக்க முடியாது. நான் பட்டவர்தமாக சொல்கிறேன், தமிழ்நாடு தனி நாடாக ஆகலாம் ஆகும்லாம் பேசுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்கிறேன், சைனா 5 நிமிஷத்தில் முடிச்சு போயிட்டே இருப்போம். ஏன்னா 5 மினிட்ஸ் ஆகாது, ரொம்ப ஈஸியாக தூக்கி போயிடும். என்ன ஏன் பிரச்சனைனா உலக அரசியல் வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து எதாவது பண்ண முடியுமான்றது தான் இருக்கே தவிர நான் தனியாக போனால் எதாவது பண்ண தனியாக போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு இடம் இவ்வளோ செழிப்பு இருக்குது நம்மளுக்கு. என்ன இவ்வளோ பெரிய கோஸ்ட் லைன் இருக்குது. என்ன இத்தனை இண்டஸ்ட்ரி நடத்த முடியுது. இண்டஸ்ட்ரியில் இப்போ இங்கே உருவான ஃபோர்ட்லேயும் ஹண்டேலையும் உருவான காருங்க வந்து உலகம் பூரா எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. என்ன டக்குன்னு பண்ணுறதுக்கு கப்பல் போக்குவரத்து இருக்குது, விமான போக்குவரத்து இருக்குது, இவ்வளோ பெரிய நல்ல ரோட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு இடத்த நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது அந்த பிரிவினைவாதத்தை யாராவது தூண்டுறாங்கன்னா கூட அதை அலோவ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே சார். அது ஒன்று. ரெண்டாவது வந்து யுஎஸ்ஐடு மாதிரியான ஆர்கனைசேஷன் இதை வந்து இன்டைரக்டாக பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள இந்தியன் கவர்மெண்ட் பிளாக் பண்ணணும். சரியா? இப்போ ட்ரம்ப் சைட்லேருந்து ஆக்ஷன் வந்துருச்சு. என்ன யுஎஸ்ஐடை நான் வந்து கட்டுப்படுத்துறேன். இப்போ யுஎஸ்ஐடு மூலிமா இங்கே எவன் வழிக்காக காசு வந்திருக்கு, எந்தெந்த என்ஜிஓ வந்து இதை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி முதல்ல அவங்களை பிளாக் பண்ணுற வேலையில் இந்தியன் கவர்மெண்ட் இருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து யார் யாரெல்லாம் வந்து இதை வந்து கண்டுபிடிக்க முடியுதோ, எங்கள் ஊரில் இந்த பிரச்சனைகள்லாம் கலறதுக்கு இவங்களாம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு மாநிலமும் வந்து கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் உளவுத்துறை இருக்கு இல்லையா? எல்லாருமே கண்டுபிடிச்சி இன்னார் மூலியமாக தான் இது வந்திருக்கு, எங்களுக்கு பைப்லைன் வந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு சென்ட்ரல் ரிப்போர்ட் எடுத்து முதல்ல இவங்க மொத்த பேரையும் வந்து ஸ்டாப் பண்ணால் ஒழிய வந்து பொருளாதாரம் மேலும் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த 4 வருஷம் ரொம்ப கீ. ட்ரம்ப்போடைய இந்த 4 வருஷம் இந்தியாவுக்கு ரொம்ப ஏதுவாக தான் இருக்கும். நான் முதல்லேருந்தே தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன மற்றவங்களுக்கு டேரிஃப் போகிற அளவுக்கு கூட இந்தியாவை வந்து அவர் அச்சுறுத்தி பார்க்கல தெரியும். என்ன ஏன்னா இந்தியாவோட நல்ல நட்பில் இருக்கணும். இப்போ எப்போ பேசினாலும் மோடிஸ் மை குட் ஃப்ரெண்ட், மோடிஸ் மை குட் ஃப்ரெண்ட், மோடிஸ் மை குட் ஃப்ரெண்டுன்றாரு. அது ஏன் சொல்கிறாருன்னா, சைனா கிட்டேருந்து நான் தள்ளி வரேன்னா, சரி சைனா கிட்டேருந்து நான் பிஸ்னஸ் மொத்தமாக வெளில வரேன், நான் யார்கிட்ட போக முடியும்? இந்தியா கூட தான் போக முடியும். இந்தியா தான் அவ்வளோ பெரிய வர்த்தகம், அவ்வளோ பெரிய பொருளாதாரம், அவ்வளோ பெரிய ஜனத்தொகை உள்ள நாடு. அப்ஸ்கில் பண்ணோம், திடீர்னு நிறைய பேர் டெக்னீஷியனாக ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து நமக்கு ஒரு ஒர்க் ஃபோர்ஸாக க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கான வாய்ப்பு எல்லா வசதியெல்லாம் இருக்கிற நாடு இந்தியா தான். ஸோ இந்தியா வந்து ஒரு அடுத்த பார்ட்னராக அமெரிக்கா பார்க்குற சூழ்நிலை வரும்போது அதுக்கு ஏதுவான விஷயங்களை நம்மளும் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ண ஆரம்பிச்சோன்னா, ஒரு மிரர் இமேஜாக பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு நல்லது. என்ன ஐ திங்க் அமெரிக்காவுக்கு எதிரான மனப்போக்கில் ஒரு சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்காக இருந்த காலம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இனி என்னவா இருப்பாங்க? கேபிட்டலிஸ்டாக இருக்கிறது தான் பெட்டர். ஓகே சார். அமெரிக்க அரசியலினுடைய பார்வையில் உலக அரசியல் குறித்து நிறையவே எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.